இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் கேக் கொடுப்பாங்க, நாங்கள் கறி விருந்தே கொடுக்குறோம். நன்றி பாப்பா. வெல்கம் டு குக்கிங் வளையரா. இன்னைக்கு மாப்பிள்ளைக்கு பிறந்த நாள், அதனாலே மாப்பிள்ளைக்கு தெரியாம சர்ப்ரைஸா சமைக்க வந்திருக்கோம். எல்லாரும் பிறந்தநாள் நாளே கேக் வெட்டுவாங்க. ஆனா நம்ம யாரு? குக்கிங் வளையரா. அதனால மாப்பிள்ளைக்கு மண் பானையில நாட்டுக்கோழி கறி விருந்து. மஞ்சள் போட்டு அலசிக்கலாம். தேவையான அளவுக்கு சுத்தமான நல்லெண்ணெய், மிளகு தேவையான அளவுக்கு, சீரகம் தேவையான அளவு போட்டுக்கணும், பட்டை, ஏலக்காய், 6 வரமிளகாய், கருவேப்பிலை ஒரு கை பொடி, கொஞ்சமாக கசகசா, 1/4 கிலோ சின்ன வெங்காயம், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு கொத்தமல்லி, 4 பல்லு தேங்காய், 3 தக்காளி நறுக்குனது, நாட்டுக்கோழி கறிக்கு மசாலா அரைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்துக்கலாம். மசாலாவுக்கு தேவையானது எல்லாமே வணக்கி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது இதை எல்லாத்தையும் அம்மியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. அடுத்து குழம்புக்கு மசாலாவை எடுத்து வச்சுக்கலாம். நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு புடி கருவேப்பிலை. அடுத்து மாப்பிள்ளைக்காக நாட்டுக்கோழி கறி. அடுத்து சுருக்குன்னு உப்பு, ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கிண்டிக்கலாம். அம்மியில் அரைச்ச மசாலா, அடுத்து கறி மசாலா, அதுக்கப்புறம் கரம் மசாலா, வீட்டில் அரைச்ச எல்லாம் கலந்த மிளகாத்தூள், ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிடலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்கணும்.
கொத்தமல்லி வாசத்துக்காக சேர்த்துக்கலாம். சாப்பாட்டுக்கு ஒலை தண்ணி. ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கலாம். மாமாவோட பிறந்தநாளைக்கு சர்ப்ரைஸா நாட்டுக்கோழி கறி ரெடி ஆயிருச்சு. மாமனுக்கு கால் பண்ணி வர சொல்லிடலாம். மாமா இவங்க அத்தைக்காட்டு வந்திருக்கியா? அண்ணனுங்க வந்துட்டா. இவங்க சத்தியவேலனும் விற்கணும் வந்துட்டாங்க. இங்கே பொருள் வாங்கிட்டேன். நீ வா வந்து சும்மா ஷார்ட்ஸ் மாதிரி தான் எடுக்கிறோம். வா சைடில் உள்ளார ஒரு இடத்துல இருக்கோம். வந்துட்டு எனக்கு கால் பண்ண. சரியா. ஏப்பா எப்போ தலையில தான் கட்டுவீங்க, எனக்கு கண்ணை கட்டுங்க. அப்பா நேராக கண்ணு இருந்து தட்டி விட்டு வந்துடாத. என்ன பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி பேசுறியாடா நீ அப்படின்ட்டு கல்லுக்குள்ளே விட்டீங்கன்னு வச்சுக்க. நானும் சேர்ந்து தானே நீ என்ன இறுக்கி பிடிச்சிட்டு இருக்க பயத்தில் ஆகாது. இருக்க மாட்டேங்கிறேன். என்னப்பா என்ன சைலண்டாக இருக்கீங்க? இங்கே உட்காந்து எல்லாரும் கிளம்பி போயிடாதீங்கப்பா. காட்டியே சொல்லியா? கால் பண்ணேன், மதியம் போகலாம் அப்படின்னு சொன்னேன். கால் பண்ணேன், சைலண்ட்ல இருந்துச்சா? சைலண்டா? நீ ஃபோன் பண்ணாம நானும் சைலண்ட்னு சொல்லி தான். கேட்குதா மாப்ள? எல்லாமே ரெடி பண்ணிட்டு தானே இது பண்ண முடியும். மாமா கேக் இல்லை மாமா, கறி வாசனை வாழை தூக்குது. எனக்கு எதை வேணா என்னை கட்டுப்படுத்தினா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மாப்ள. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மாப்ள. நன்றி நன்றி மாமா, நன்றி மாமா. மாப்ள நன்றி மாமா, உங்களுக்கு நன்றி. சாப்பிடு மாப்ள. சாப்பிடுறது புது சட்டை. இன்னைக்கு மாப்பிள்ளைக்கு பிறந்த நாள், அதனால இன்னைக்கு இவர்தான் நம்ம க்ளோஸ் டே. சரி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், உங்க எல்லாம் இங்கே இழுத்து போடுங்க. மாப்ள மாமா எனக்காக கோழிக்காலும் வச்சிருக்கேன். எனக்கு அதான் பிடிக்கும். ரெடியாக வைங்க மாமா. நாட்டுக்கோழிக்கால். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி மாமா, மனசார நல்லா இருக்கும். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் கேக் கொடுப்பாங்க, நாங்கள் கறி விருந்தே கொடுக்குறோம். நன்றி மாப்ள. இதுக்கப்புறம் எல்லாரும் மோஸ்ட்லி நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. இந்த மாதிரி பர்த்டே இந்த மாதிரி வந்ததுன்னா கேக் கட் பண்ணுறதை விட இதை நல்லா செஞ்சு சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருக்கும். ஆமாம், நாட்டுக்கோழி நம்ம மண்பானையில் செஞ்சதுனால இது ஒரு நம்ம பாரம்பரிய உணவு மாதிரி தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஷன் பண்ணுங்கள். டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது. மண்பானை நாட்டுக்கோழி குழம்பு ருசியாக இருந்துச்சு. அடுத்தது மண்பானையில் என்ன சமைக்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம subscribe பண்ணுங்க.